புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே மாத்தூரில் தொட்டிப்பாலம் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அருவிக்கரை ஊராட்சிக்கும் வேர்க்கிளம்பி பேரூராட்சிக்கும் இடையில் பாசனத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்ல இந்த தொட்டிப்பாலம் 1966இல் கட்டப்பட்டது. ஆசியாவிலேயே உயரமான நீளமான தொட்டிப்பாலம் இது என்பதால் இப்பகுதி சுற்றுலா ஸ்தலமாக விளங்குகிறது. முன்னாள் முதல்வர் காமராஜரின் முயற்சியால் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் முகப்பில் கல்வெட்டு இருந்தது. அதில் காமராஜரின் உருவப்படம் இருந்தது. நேற்றிரவு மர்ம ஆசாமிகள் கல்வெட்டை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். போலீசார் வந்து உடைந்த பாகங்களை அவசரமாக அங்கிருந்து அகற்றினர். கஞ்சா மற்றும் போதை ஆசாமிகளின் கூடாரமாக தொட்டிப்பாலம் பகுதி மாறி வருவதாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டினர். சிசிடிவிக்கள் இயங்காததால் உடைத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். திருவட்டார் ஊராட்சி ஒன்று அருவிக்கரை ஊராட்சியில் அமைந்துள்ள மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவிலே மிக சிறந்த ஒரு பாலமாகும். இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பகல் நேரங்களில் வந்து கண்டுகளித்து செல்கிறார்கள். நேற்று இரவு சமூக விரோதிகளால் இங்கு நிறுவப்பட்டிருந்த காமராஜருடைய நம்ம கர்ம வீரர் காமராஜருடைய ஒரு உருவம் தாங்கிய ஒரு கல்வெட்டு இங்கே பதிக்கப்பட்டிருந்த ஊராட்சி சார்பாக அதனை சில சமூக விரோதிகள் அதனை உடைத்து நாசப்படுத்தி உள்ளார்கள். இரவு நேரங்களில் 7-7:30 மணிக்கு மேலாக தண்ணி அடிப்பதற்காகவும் கஞ்சா அடிப்பதற்காகவும் இந்த இடத்தை சமூக விரோதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே துரிதமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த இடத்திலிருந்து சமூக விரோதிகளை அப்புறப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். காமராஜர் கல்வெட்டு உடைக்கப்பட்டதை கண்டித்தும் இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கத்பட் தலைமையில் காங்கிரசாரும் நாடார் சங்கத்தினரும் நுழைவு வாயில் அருகே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளைக்குள் கல்வெட்டை மீண்டும் அமைப்பதாகவும் சிசிடிவிக்கள் செயல்பட நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. சமூக விரோதிகளை கைது செய். பெருந்தலைவர் காமராஜரின் புகழை அளிக்கும் சமூக விரோதிகளின் அட்டகாசத்தை ஒடுக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அன்னைக்குள்ள மதிப்பீட்டில் 13 லட்சம் ரூபாயில் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட இந்த தொட்டிப்பாலத்தில் இன்றைக்கு சமூக விரோதிகளால் ஒரு கல்வெட்டு காமராஜர் பெயரில் இருந்த கல்வெட்டை இடிக்கப்பட்டுள்ளது. இந்த இடிக்கப்பட்டது எங்களுக்கு தெரிய வந்ததுடன் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் இங்கே வந்து மிக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நாளை இந்த இடத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் முன்னால் அந்த கல்வெட்டை கெட்ட வைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதுமாக பெருந்தலைவர் காமராஜனுடைய பக்தர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புகழை இரட்டடிப்பு செய்யும் வகையில் சமூக விரோதிகள் பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வெட்டை அடித்து உடைத்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மனதிலும் வேதனை அளிக்கிறது. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர்கள் நாடார் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். உடனடியாக இதை சரி செய்ய வேண்டியது தமிழக அரசுடைய கடமை, தமிழக காவல்துறையுடைய கடமை. குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையால் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் எங்குமே நடக்கக்கூடாது.